ஸ்ரீ சாய் சத்சரித்திலிருந்து நானா சாஹிப் பாபாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து, ஓ சாய் மகாராஜ், நாங்கள் நினைத்ததை யாவும் தாம் முடிக்க வல்லவர். இவ்வுலக வாழ்க்கையின் மீது எந்த விருப்பமும் எனக்கு இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் இவ்வுலக வாழ்க்கையை ஒரு மாயை என்றே கூறுகின்றன. இந்நிலையில் உயர்ந்தவர்கள் ஆனாலும் தாழ்ந்தவர்கள் ஆனாலும் காப்பாற்றுபவன் நீ அல்லவா? சங்கிலி தொடர் போல என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆசைகளை அறுத்து விடுங்கள். இவ்வுலகில் எவற்றின் மீதெல்லாம் ஆசை கொண்டிருக்கிறேனோ அவை யாவும் எனக்கு துன்பங்களையே அளிக்கின்றன. இந்த ஆசை என்னும் மாயையை எங்களை பொம்மலாட்டக்காரன் பொம்மைகளை ஆட்டிவிப்பதைப் போல ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. இச்சைகளை களைந்து உண்மையை தேடும் பணியில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டு வந்தாலும் இன்றும் அந்த சத்தியத்தை எங்களால் உணர முடியவில்லை. ஆகையால் தேவா, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. இந்த சிக்கலில் இருந்து என்றாவது என்னை விடுவியுங்கள் சுவாமி என்று வேண்டினார். இவற்றையெல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த சத்குரு, நானா, இது மாதிரியான பைத்தியக்கார எண்ணங்களை நீ எங்கிருந்து பெற்றாய்? நீ சொல்வதிலும் ஓரளவு உண்மை இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வந்ததாக நீ நினைப்பது தவறு. உனக்கு வரும் துன்பங்களில் இருந்து நீ தப்பித்து கொள்வதற்காக வாழ்க்கையை நீ வெறுக்கிறாய். ஆனால் நீ எவ்வளவு யோசித்தாலும் உன்னால் அதிலிருந்து தப்பிக்க இயலாது. வருவது எதுவாயினும் அதை துணிந்து எதிர்கொள்ள நீ பயப்படுகிறாய். நீங்கள் மட்டுமல்ல, இந்த உடல், மனம் இவை ஏற்படுத்தும் உணர்வுகள், இவற்றிலிருந்து நானும் மீள இயலாது. இது இறைவனால் விதிக்கப்பட்டது. அவ்வாறு இருக்க நீ மட்டும் எவ்வாறு தப்பிக்க இயலும்? இவ்வுலகில் வாழ்வோருக்கு நிறைய குணங்களால் பாதிப்பு ஏற்படுகின்றன. அவற்றை பற்றி நான் உனக்கு எடுத்துரைக்கின்றேன். காமம், கோபம், பேராசை, சந்தேகம், கர்வம், பொறாமை, இக்குணங்கள் யாவும் நான் என்ற அகம்பாவமாக உருவெடுத்ததன் விளைவாகவே இவ்வுலகில் பிறந்தோம். இதுதான் இவ்வுலக வாழ்க்கை. நமது கண்கள் ஒரு பொருளை பார்க்கின்றன, காதுகள் அவற்றின் ஓசையை கேட்கின்றன, நாக்கு சுவையை உணர்கின்றது. இது நம் சரீரத்தின் இயற்கை. இவ்வுலக வாழ்க்கை சுகம், துக்கம் என்ற கலவையால் உருவாக்கப்பட்டது. அவை இரண்டும் எவரையுமே விட்டு வைப்பதில்லை. இவற்றில் இருந்து விடுபட எவருக்கும் சாத்தியமில்லை. நீ இதுவரை உன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளாய். இப்போது அதிலிருந்து விடுபட நினைக்கின்றாய். ஆனால் நீ இவற்றை விட வேண்டுமென்று நினைத்தாலும் அவை உன்னை விலக அனுமதி தராது. இதையே வேதங்களும் உபனிஷங்களும் பிராப்த கர்மா என்று அழைக்கின்றது. இந்த உலகில் மட்டுமல்ல, 3 உலகங்களிலும் இந்த கர்மாவை விட்டு அவ்வளவு எளிதில் எவராலும் வெளியே வர இயலாது. அவ்வாறு வெளியே வர வேண்டுமானால் அதை முழுவதுமாக அனுபவித்து அந்த அனுபவங்கள் தரும் விளைவுகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்ட பின்னரே இதிலிருந்து விடுபட சாத்தியமாகும். பாபாவின் உபதேசங்களை கேட்ட நாம் அனைவருமே பாக்கியசாலிகள். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.